நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க மூர்த்தி மேல உள்ள அக்கறையில தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க. அது எனக்கு புரியுது. அ- ஆனா ம், வேண்டாமே. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாருக்காகவும் நான் வாழறது எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. என்னோட சந்தோஷமும் அதுதான். நான் எனக்கு எனக்கான வாழ்க்கைன்னு வாழறது தான் வாழ்க்கையா? நம்ம குடும்பம் தானே மேடம் எல்லாமே. அவங்களுக்காக நம்ம வாழறது தானே வாழ்க்கை. அதனால எனக்கு அவங்கள பாத்துக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி மூர்த்தி உங்க கூட பெங்களூர் வந்தா அவனுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா மூர்த்திய விட்டுட்டு எங்க யாராலையும் இருக்க முடியாது. ஐயோ, அவன் ஒரு மாசம் இங்க இல்லாததே யாராலையும் தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது எங்களை விட்டுட்டு பிரிஞ்சு அவ்வளோ தூரமா நிரந்தரமா இருக்கிறதெல்லாம் ஐயோ, யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ அனு மிஸ் இருக்குல்ல, நீங்க பாத்தீங்கல்ல, அது மூர்த்திக்காக தான். பாவம் மூர்த்தி நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். அதனால அவன் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு அவனை அந்த ஹோட்டல் முதலாளி ஆக்கி பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே. அது இப்ப நிறைவேறி இருக்கு. இதுக்கப்புறம் மூர்த்திக்குன்னு சொந்த தொழில் இருக்குல்ல, அதை வச்சு நிச்சயமா அவனால மேல வந்துட முடியும். எங்க அண்ணிய பாருங்க, மகாராணி மாதிரி பாத்துக்க போறான் இதுக்கப்புறம். அனுவையும் நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை கண்டிப்பா அவனால கொடுக்க முடியும். நான் இவ்ளோ காரணங்கள் சொன்னாலும் நான் அவனை அனுப்பாததுக்கு முக்கியமான காரணமே எங்களால அவன் இல்லாம இருக்க முடியாது மேடம். அவனை மட்டும் இல்ல, எங்க அண்ணி அனு இவங்களையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். நான் எவ்வளவு கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்தாலும் அனுவோட முகத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு நொடி எல்லாமே காணாம போயிடும். என்னோட சந்தோஷத்துக்கு காரணமே என்னோட அனுதான். அதனால அவங்கெல்லாம் எப்பவும் என் கூடவே இருக்கணும். என்னடா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நான் கேட்கலன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு மேடம். உங்களையும் என் கூட பிறந்த ஒரு சிஸ்டரா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் என்ன அப்படிதான் நினைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு குடும்பத்தை ஒருத்தரால எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமான்னு உங்களை பார்க்கும்போது தான் தெரியுது. உங்க ஃபேமிலில ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுற பாசமும் ஒருத்தரை பத்தி ஒருத்தரை யோசிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா, நிச்சயமா. நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த மூர்த்தி கிட்ட சொல்லி பாருங்க, அவனும் இதே தான் சொல்லுவான். எங்களை விட்டெல்லாம் அவன் எங்கேயும் போக மாட்டான். நான் உன்னை விட்டு போறேன்னு சொல்ல முடியல மேடம். அப்படி சொன்னாலும் என்ன போக விட மாட்டா. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க மேடம். எப்படியாவது அவகிட்ட இருந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ் மேடம். மேடம், சாரி, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்க. யோசனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, பாலை குடிங்க. நான் ரூம் ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி.